morning students. So இந்த வீடியோல வந்து நம்மளோட செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் டிசம்பர் ஜனவரி 2020 வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இன் ஆன்லைன் மோட். ஸோ அந்த ஆன்லைன் மோடில் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் who are taking laptop and mobile phone there are only some changes while uploading the answer scripts. ஸோ அதுவுமே நான் இந்த டெமோ செஷனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லேண்டிங் பேஜ் ஃபார் மொபைல் யூசர்ஸ் அண்ட் லேப்டாப் யூசர்ஸ் ரெண்டு பேர் சேம் தான். ஸோ cocubes.in/ace2020. ஸோ இதுதான் உங்களோட லேண்டிங் பேஜ். ஸோ இதை வந்து நீங்கள் குரோம் ப்ரௌசரில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஸோ இந்த லேண்டிங் பேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அண்ட் தென் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இஸ் யுவர் காலேஜ் ரோல் நம்பர். ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அண்ட் தென் பாஸ்வேர்ட். ஸோ யூனிக் பாஸ்வேர்ட் இஸ் கிவன் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த பாஸ்வேர்ட் தான் நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடணும். And then assessment pass key. Assessment pass key will be given for every exam. So every exam before வந்து உங்களுக்கு pass key கொடுப்பாங்க. ஸோ அந்த pass key தான் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக என்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். பை கேஸ் இப்போ வந்து நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் தப்பாக என்டர் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை நான் தப்பாக என்டர் பண்ணி நான் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்தா யுவர் அசஸ்மெண்ட் இஸ் நாட் ஷெட்யூல்ட் அப்படின்ற மாதிரி எரர் காட்டும். ஸோ நவ் என்னோட பாஸ்வேர்ட் நான் தப்பாக என்டர் பண்ணுறேன். நான் இப்போ ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் வெரிஃபை த ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னோட பாஸ்வேர்ட் நான் தப்பாக என்டர் பண்ணால் ப்ளீஸ் வெரிஃபை த ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி எரர் காட்டும். அண்ட் தென் மை பாஸ்கி. ஸோ என்னோட பாஸ்கியை வந்து நான் தப்பாக என்டர் பண்ணேன்னா இன்வேலிட் பாஸ்கி அப்படின்ற மாதிரி எரர் காட்டும். ஸோ எனக்கு என்ன மாதிரி எரர் காட்டுதோ அதை வச்சே நான் எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட கரெக்டான டீட்டெயில்ஸ் போட்டுடுறேன். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட நேமில் வந்து நீங்கள் வந்து டாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெஸ்டிங்ன்றது நான் என்டர் பண்ணியிருக்கனால எனக்கு அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் வந்துட்டு இனிஷியல் டாட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு எரராக காட்டும். ஸோ உங்களோட நேம் என்னவோ அதை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ என்னோட அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சேம் வே ஃபார் ஸ்டார்டிங் இன் மொபைல் அண்ட் லேப்டாப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கான்செப்ட் நீங்கள் கொடுக்கணும், உங்களோட வெப்கேன் அண்ட் ஆடியோ ப்ராக்டட் அசஸ்மெண்ட்ன்றதுனால. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் கொடுத்துட்றேன். ஸோ அண்ட் தென் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கிளியராக படிச்சுட்டு நான் என்னோட அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் கேப்சர் பண்ணணும். ஸோ என்னோட இமேஜ் வந்து கிளியராக கேப்சர் ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த ப்ரொசீட் ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்கும். ஸோ இமேஜ் வந்து கிளியராக கேப்சர் பண்ணலை, உங்களோட ஃபேஸ் சரியாக தெரியலன்னா இந்த ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்காது. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேஜில் என்ன மாதிரி எரர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னா, யூ நீட் டு அட்டாச் யுவர் வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன் அப்படின்ற மாதிரி எரர் காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் இந்த இடத்துல ஒரு லாக் சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் ரெண்டுமே அலோவ் ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்படி அலோவ் ஸ்டேட்டஸில் இருந்துமே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் காட்டுச்சுன்னா உங்களோட க்ரோம் ஆப் வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களோட க்ரோம் சாஃப்ட்வேர், இஃப் யூ ஆர் யூசிங் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப், உங்களோட க்ரோம் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து கிளிக் ஆன் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே ப்ரொசீட் கொடுத்தோடனே செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செகண்ட் ஸ்டெப் ஆஃப் த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். உங்களோட இமேஜ் கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஐடி கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ வாட் வி ரெக்கமெண்ட் இஸ் ஃபார் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் யூசர்ஸ், நீங்கள் வந்து டேக் ஐடி கார்டு பிக்சர் யூஸ் பண்ணுறதை விட ப்ரௌஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் நீங்கள் டேக் ஐடி கார்டு பிக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்கேமில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட கிளாரிட்டின்றது கம்மியாக போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஐடி ப்ரூஃபை வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டேரெக்டாக அப்படியே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட ஐடி ப்ரூஃபை நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ண உடனே நான் ப்ரொசீட் கொடுத்துருவேன். ஸோ இங்கே ப்ரொசீட் கொடுத்துட்டு நான் வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸில் இருப்பேன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஆஸ் ஆர் டைமிங் இஸ் ஃபார் 10 to 12ன்ற மாதிரி நம்ம எக்ஸாம் டைமிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே 9:30க்கு எல்லாருமே லாகின் பண்ணி உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். 10 o'clock வந்து எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே உங்களை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் பை 9:40க்குள்ளே உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ 10 o'clock ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களை ஃபேக்கல்ட்டி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா
ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ ப்ரொசீட் ஆப்ஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெஸ்ட்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். என்ன பண்ற சொன்னேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இன்விஜிலேட்டர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட ப்ரொசீட் ஆப்ஷன் விசிபிளாக இருக்குது. ஸோ நான் ப்ரொசீட் டெஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் ஸ்க்ரீன் எனேபிள் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களோட அசஸ்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகும், உங்களால் டெஸ்ட்டும் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்கே எனேபிள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனேபிள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்த உடனே என்னோட டைமர் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி என்னோட இமேஜஸ்மே கேப்சர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அண்ட் தென் செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. ஸோ ஆஸ் யூ நோ அப்ஜெக்டிவ் செக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் சப்ஜெக்டிவ் செக்ஷன் இருக்குது. ஸோ அப்ஜெக்டிவ் செக்ஷன் இட்ஸ் இன் எம்சிக்யூ டைப். ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் தென் செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஸோ டைப்பிங் வந்து எதுக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ரிட்டன் ஸ்கிரிப்டாக தான் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதணும். ரிட்டன் ஸ்கிரிப்டாக எழுதி அதை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR கோட் ஆர் டேக் ஃபோட்டோன்ற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலுமே ஆஃப் பண்ணலாம். டேக் ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஃப்ரண்ட் கேம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் கேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வெப்கேம் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது உங்களோட இமேஜை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணலாம். பட் மேபி அதில் வந்து உங்களோட கிளாரிட்டி வந்து நல்லா இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் ஒன் ஆப்ஷன் கால் ஸ்கேன் QR கோட். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்கேன் QR கோட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணனா ஒரு டோட்டலாக ஒரு ஆப்ஷன் காட்டுது. இங்கே வந்து ஒரு லிங்க் உள்ள போயிட்டு என்னோட இமேஜஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை பேப்பரில் எழுதிட்டு மொபைலில் இந்த QR கோடை இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களால் இமேஜஸை டேரெக்டாக மொபைல் டு உங்களோட அசஸ்மெண்ட் பேஜ் வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் திங் இங்கே மெயினானது பார்த்தீங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட் பேஜ் வந்து நீங்கள் எஸ்கேப் கொடுத்து நீங்கள் வெளியில் வர பார்த்தீங்கன்னா உங்களோட யூ வில் பி லாக்ட் அவுட் இன் 15 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட உங்களோட டெஸ்ட் பேஜ்லேருந்து நீங்கள் வேறு டேப் ஓப்பன் பண்ணி 15 செகண்ட்ஸ் மேலே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அசஸ்மெண்ட் வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ யூ ஷுட் நாட் ப்ரெஸ் எஸ்கேப் பட்டன் ஆர் யூ ஷுட் நாட் கோ அவுட் ஆஃப் எனி டேப்ஸ். ஸோ திஸ் இஸ் அன் செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கேன் QR கோட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களோட மொபைல் ப்ரௌசரில் assess.cooktips.com/upload answer இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட QR கோடை நான் ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த QR கோட் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் வேலிடாக இருக்கும். ஸோ குவிக்கராக நீங்கள் உங்களோட அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்ட்டை ரிட்டன் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் இன்டர்நெட் பேண்ட்வித் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட மொபைலில் எடுக்கிற இமேஜ் வந்து சிஸ்டமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட QR கோடை நான் ஃபஸ்ட் ஸ்கேன் பண்ணுறேன். QR கோட் ஸ்கேன் ஆனதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரௌஸ் ஃபைல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ப்ளஸ் என்னோட கேமரா வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ டேரெக்டாக வந்து என்னோட கேமராவை நான் ஓப்பன் பண்ணி நான் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை கேப்சர் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கேமரா ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல அப்லோட் கிளிக் பண்ணேன்னா என்னோட இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ சிமிலர் வே ஸோ இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31 இருக்குது. ஃபார் எவ்ரி ஒன் கொஸ்டின் யூ நீட் டு ஸ்கேன் 1 QR கோட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கும். ஸோ இங்கே இந்த இமேஜ்க்கு நான் 2 பேஜ் தான் எழுதியிருக்கேன்ற பட்சத்தில் நான் 2 இமேஜ் கேப்சர் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து டேரெக்டாக உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அண்ட் தென் மெயின் திங் உங்களோட 5 மினிட்ஸ் டைம் லைன் முடிஞ்சிருச்சுன்னா உங்களோட QR கோட் வந்து இன்வேலிட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோஸ் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அடிஷ்னல் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் சேம் கொஸ்டின்னு பண்ணிங்கன்னா
பேனிக் ஆகாதீங்க, நீங்கள் இன்னொரு QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இமேஜஸ் நீங்கள் எத்தனை இமேஜஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்துட்டு உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்லோடட் ஃபைல்ஸ் வந்துட்டு 2 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 5 இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் per கொஸ்டினுக்கு அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப QR கோடை ஸ்கேன் பண்ணி புது இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டைப்பிங் செக்ஷனில் மேண்டேட்டரியாக நீங்கள் எத்தனை இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டைப் பண்ணணும். இப்போ 2 இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா இந்த பேஜில் விசிபிளாக இருக்க மாதிரி 2 இமேஜஸ் அப்லோடட் அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணணும். ஸோ சிமிலர் வே நான் என்னோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிவிட்டு எத்தனை இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கனோ அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிவிட்டு அதை நான் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணிடுவேன். டைப் பண்ணிவிட்டு நான் சப்மிட் அண்ட் லாக் அவுட் கொடுத்து என்னோட டெஸ்ட்டை நான் சப்மிட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் நான் சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நான் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், டோட்டல் அட்டெம்ப்டட், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நான் ஃபைனலாக எஸ் சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட அசஸ்மெண்ட் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ நான் அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ண உடனே எனக்கு அசஸ்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் காட்டும். ஸோ மை அசஸ்மெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஸோ இப்படி தான் வந்து என்னோட லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் யூசர்ஸ் வந்து அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் ஃபார் மொபைல் யூசர்ஸ். ஸோ மொபைல் யூசர்ஸ் வந்து நீங்கள் வந்து லேப்டாப் ஆப்பில் வந்து அசஸ்மெண்ட் எடுப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கோக்யூப்ஸ் அசஸ்மெண்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே அது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டான திங் நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கணும். இப்போ நீங்கள் லேப்டாப்பில் எடுத்தாலும் சரி, மொபைலில் எடுத்தாலும் உங்களோட கூகுள் குரோம் அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கணும். ஸோ கூகுள் குரோம் வந்து அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் காட்டுச்சுன்னா நீங்கள் அதை டேரெக்டாக அப்டேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கோக்யூப்ஸ் ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோஃபோன், வீடியோ, கேமரா எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கேட்கும். ஸோ அதை எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட லேண்டிங் பேஜ் வந்து இந்த மாதிரி விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லேண்டிங் பேஜில் சேம் ACE 2020 நம்மளோட லேண்டிங் பேஜஸ் சேம் ACE 2020 நான் போட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டேன்னா என்னோட டெஸ்டிங் ஐடிஸ், ஸோ என்னோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணி நான் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்தேன்னா என்னோட அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சேம் வே ஸோ லேப்டாப் யூசர்ஸ்க்கு என்ன மாதிரி எரர் காட்டுச்சோ சேம் எரர்ஸ் தான் மொபைல் யூசர்ஸ்க்கும் காட்டும். நீங்கள் தப்பான டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எரர்ஸ் காட்டும். ஸோ அண்ட் தென் நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா சேம் ஸோ உங்களோட அக்செப்ட் அண்ட் டு நாட் உங்களோட கான்செப்ட் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் நோ கொடுக்கணும். ஸ்டார்ட் நோ கொடுத்தோடனே சேம் உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஸ் சேம் ஆஸ் நார்மல் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட இமேஜை கேப்சர் பண்ணி ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஐடி ப்ரூஃப் உங்கள் இன்விஜிலேட்டர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொசீட் ஆப்ஷன் காட்டும் ஃபார் த டெஸ்ட். ஸோ வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி காட்டும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சேம் வே உங்களோட அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இருக்கும், சப்ஜெக்டிவ் கொஸ்டின் செகண்ட் செக்ஷனில் இருக்கும். இங்கே சப்ஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் ஆப்ஷன் இருக்காது. ஸோ டேரெக்டாக டேக் ஃபோட்டோன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே டேக் ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எத்தனை இமேஜஸ் அப்லோட் பண்ணியிருக்கனோ அதை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோட அசஸ்மெண்ட் பேஜ்லேருந்து நான் வெளியில் போகணும், நான் இந்த மாதிரி டேப் நான் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது நான் வேறு டேப்ஸ் ஆர் வேறு ஆப் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி யூ கேனாட் யூஸ் எனி அதர் ஆப் வைல் டேக்கிங் அசஸ்மெண்ட், கோ டு த அசஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து வேறு டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டிங் மை அசஸ்மெண்ட் என்னோட 30 MCQs அண்ட் 5 சப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து சப்மிட் அண்ட் லாக் அவுட் கொடுப்பேன். ஸோ இங்கேயுமே வந்து செகண்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சப்மிட் பண்ணுறதுக்கு. நான் சப்மிட் பண்ணிவிட்டு நான் எஸ் சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து உங்களோட அசஸ்மெண்ட் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினான
திங்ஸ் நீங்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கணும்னா உங்களோட கூகுள் குரோம் அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கணும். மொபைலில் எடுக்கும்போது ட்ரூ காலர் ஆப் இருந்துச்சுன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன் வந்து எரர் அப்படின்ற மாதிரி காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணணும். உங்களோட வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன் வந்து நீங்கள் அலோ ஸ்டேட்டஸில் வச்சுருக்கீங்களா. அதே மாதிரி கூகுள் குரோம் அப்டேட் பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் ஆகிடும். தேர்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது நோ ஃபேஸ் டிடெக்டட் அப்படின்ற நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது நோ ஃபேஸ் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி ஏதாவது வார்னிங் காட்டுச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அது எந்த விதத்துலையும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.